ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிட்டி காஸ் அப்படிங்கிற யூஸ்ட் காஸ் ஷோரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். ஸோ இவங்க ஷோரூம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் கோட்டார் தாண்டினதும் பீச் ரோட் ஜங்ஷன் இருக்குது. ஸோ அந்த பீச் ரோட் ஜங்ஷன்லேருந்து இருளப்பபுரம் அப்படிங்கிற அதாவது பீச் ரோட்லேருந்து வந்ததுமே இருளப்பபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பீச் ரோட்லேருந்து இருளப்பபுரம் போகிற வழியில் தான் இவங்க ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ மெயின் பிளேஸ்லேயே இருக்குது. ஒரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உள்ள தான் இவங்க ஷோரூம் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களுடைய மேப் லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இவங்க மேப் லொக்கேஷன் வந்துடும். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இவங்க ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவங்க கிட்ட கார்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதில் மேக்ஸிமம் கார்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதோடைய ரேட் என்ன, அதோடைய மாடல் இயர் என்ன, அண்ட் அதோடைய எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியருடைய வியூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ், 50,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார். ஓகேங்களா, இது போக காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது. அது போக இந்த காருடைய டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். அதோடைய இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஷ்போர்ட் வியூ அண்ட் அதோடைய சீட்ஸு. ஓகேங்களா, அது மாதிரி அந்த காருடைய ரியர் சைடு, பேக் சைடு. ஓகேங்களா, பேக்கில் வந்து எப்படி இருக்குது, அதோடைய சீட் கண்டிஷன்ஸு, ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். ஓகேங்களா, காருடைய இன்டீரியரில் வந்து ஃப்ளோர் மேட்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் அந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ரெனால்ட் குவிட் 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,15,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 4,15,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ஹைலி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே குறைச்சி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். நான் இப்போ வந்து உங்களுக்கு கோட் பண்ணிவிட ப்ரைஸு அவங்க என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ்ன்னு அவங்க சொன்னாங்க. இதில் வந்து ரொம்பவே நெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் நெகோஷியேஷன் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸை வந்து நீங்கள் சூட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸில் நம்ம அந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கார் என்னோட பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனர் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது அப்படி பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதாவது 72,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. அதோடைய எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ, அதோடைய டேஷ்போர்ட் வியூ, ஸ்டியரிங் வியூ, சீட்ஸு. ஓகேங்களா, அது போக வந்து ஃப்ளோர்ஸு. ஓகேங்களா, ஃப்ளோர் மேட்டிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறீங்க. இது போக இந்த காருடைய ரியர் சைட் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியர் சைட்லேயே வந்து அதோடைய சீட்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அண்ட் அதோடைய ஃப்ளோர் மேட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடைய ஓவராலாக இந்த காருடைய வியூ. ஓகேங்களா, அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் அந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 7,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 7,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து ஹைலி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு சூட்டபிளான ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா இனோவா. ஓகேங்களா, டொயோட்டோ இனோவா. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். இந்த கார் வந்து இப்போ தேர்ட் ஓனர் ஆகுது. அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 2,25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது. ஓகேங்களா, ஸோ நார்மலி வந்து இனோவா காரை பொறுத்த மாடலில் வந்து 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓடும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த 5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டும் போது தான் காருக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனோவா காரை பொறுத்த மாடலில் தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஏன்னா மற்ற சின்ன கார்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து ஒரு 1 lakhs ஒரு 1 lakh அது மாதிரி 1 lakh 1.5 lakhs தாண்டுற டைம்லேயே உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடும்போதே பிரச்சனைகள் வரும். பட் இன்னோவா கார் அப்படி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பார்த்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ இந்த கார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2008 மாடல் இன்னோவா. இந்த காருக்கு வந்து இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 6,25,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 6,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹைலி நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நெகோஷியேட் வந்து பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நல்லா குறைச்சி பேசி பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி செலீரியோ. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இந்த கார் வந்து இப்போ செகண்ட் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது போக இந்த காருக்கு வந்து அதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய எக்ஸ்டீரியர் சரி, அதோடைய டயர் கண்டிஷன்ஸ், அதோட காரோடைய இன்டீரியர், அதோடைய சீட்டிங்ஸு, டேஷ்போர்ட் வியூ, அண்ட் அது போக இந்த காரோடைய ரியர் வியூ, அதோடைய ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ஸோ ஓவரால் இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,85,000 rupees, 3,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல் மாருதி சுசுகி செலீரியோ கார் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. வந்து பார்த்து நீங்கள் இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இயான். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க, இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இந்த காருக்கு இங்கே கோட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2,25,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதை 2,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோக்ஸ்வேகன் போலோ. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, ஆல்சோ இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் அதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ, அதோடைய பேக் சைட் வியூ, அதோட சீட்ஸ், டேஷ்போர்டு, ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே எப்படி ஃப்ளோர் ஓகேங்களா எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,50,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது 3,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க, அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது 5,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் தான், நீங்கள் குறைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்து இந்த காரை நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி குறைச்சி பேசி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான காரு, ஒரு சடன் காரு. ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,50,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது 2012 மாடல் டொயோட்டா கொரோலா கார் ஓகேங்களா. ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இந்த கார் வந்து கண்டிஷன்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியருடைய கண்டிஷன்ஸ், இன்டீரியர் கண்டிஷன்ஸ், அதோடைய சீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த கார் பிடிச்சிருந்தா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. ஸோ இந்த காருடைய வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்க்குறீங்க, அதோட இன்டீரியர் வியூ எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த காருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1,85,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க, நல்லா குறைச்சி கொடுப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு 1-1.5 லட்ச ரூபா ரேஞ்சில் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நம்ம வந்து மொத்தமாக வந்து 9 கார்கள் பார்த்துருக்கோம். ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கார்கள் வந்து இப்போ இந்த காரெல்லாம் இவங்ககிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த காரில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த கார் ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.